மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். ஏற்கனவே நம்முடைய 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்ற பாடத்தில் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 2 வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்கள், டிசீஸ் பற்றி படிக்க போகிறோம். நோய்கள் பரவுவதற்கு பல காரணங்கள் உண்டு. மரபு ரீதியாக, பாக்டீரியாவால், வைரஸால், பூஞ்சையால், இப்போ நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், இந்த நோய்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று தொற்று நோய்கள், இன்னொன்று தொற்றா நோய்கள். அதாவது டிசீஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். வாட் ஆர் தே ஆர் கம்யூனிகபிள் டிசீசஸ், இன்னொன்று என்னது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ இது மாதிரி 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒரு நபருக்கு நோய் வருவதற்கு என்ன காரணங்கள், ஒரு 4 காரணம் கொடுத்துருக்காங்க, பார்த்து வைங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நோய் தோன்றுவதற்கான காரணங்கள் தவறானது எது கேட்கலாமா இல்லைங்களா? விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? என்ன இன்கரெக்ட்? அதாவது ஒரு நபருக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான காரணங்கள், அதில் எது தவறான காரணம்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணால் கேட்கலாங்க. நல்லா ஒரு மைண்டில் வச்சுங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த மட்டுக்கும் எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க. நம்ம தான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். சரிப்பா. 1, நோய் உருவாக்கும் நுண்கிருமிகளின் தொற்று, இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை டிசீஸ் கேசிங் மைக்ரோப்ஸ், நுண்கிருமி. இன்னொன்று சமச்சீர் உணவு உட்கொள்ளாதது, லேக் ஆஃப் பேலன்ஸ்டு டயட். 3rd ஒன் தவறான வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள், புவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். 4வது ஒன்று அல்லது பல உடல் பாகங்கள் அல்லது உறுப்புகளின் செயலிழப்பு, மேல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் 1 or more பாடி பார்ட்ஸ் ஆர் ஆர்கான்ஸ். சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த கடைசி ஒன்றை தவிர்த்து மற்ற 3மே நம்ம நம்முடைய பொருளாதார ரீதியாக ஓரளவு டெவலப் ஆகிட்டாலே இந்த 3யுமே அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் போட்டித் தேர்வுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த குடும்பத்தார், அப்பா அம்மா எல்லாருமே இந்த மாதிரி ஹைஜீனாக வாழணும்னா போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றே ஆகும். சரிங்களா? ஸோ அதையாவது அதை மைண்டில் வச்சாவது படிங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்று நோய்கள்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். தொற்று நோயின்றது ஒருவர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுறது, எளிய முறையில் பரவுறது. ஸோ என்ன சார் பரப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பரப்பும் பார்த்தீங்கன்னா, காற்று பரப்போம், நீர் பரப்போம், உணவு பரவும். ஸோ இது இப்படிலாம் பரப்புறதுக்கு பேர் என்ன? வெக்டார்ஸ்னு பேர். எதன் மூலமாக பரப்பும் பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் மற்றும் பிற விலங்குகள், கொசுக்கள், இது மூலமாலாம் பரப்பும். சரிங்களா? இப்படி பரவுறதுக்கு பேர் தான் என்னது? தொற்று நோய்கள். ஸோ கம்யூனிகபிள் டிசீசஸ் எப்படி பரவுது? ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another person. ஸோ அதனுடைய வெக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏர், இன்னொன்று வாட்டர், இன்னொன்று ஃபுட்டு. ஸோ இது எல்லாமே என்னது? வெக்டார்ஸ் அப்படி சொல்லப்படுது. ஸோ வெக்டார்ஸ்ன்றது என்னது? நோய் கடத்திகள். எது வெக்டார்ஸாக இருக்குது? பூச்சிகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, கொசுக்கள் இருக்குது. ஸோ நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? ஓகேப்பா. இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். தொற்று நோய்களை முதல் பிரிவை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள். பாக்டீரியாக்கள் நோய்களை பரப்பும். நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. நுண்ணுயிர்களால் காற்று, நீர் மற்றும் வேறு சில உயிரினங்களின் மூலம் பரவும் சில தொற்று நோய்கள், காசநோய், காலரா, டைஃபாய்டு. அதாவது இந்த பாக்டீரியாவில் பரவக்கூடிய நோய்களை 3 நோய்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னது? 1 காசநோய், இன்னொன்று காலரா, இன்னொன்று டைஃபாய்டு. இடத்துல டைஃபாய்டு, காசநோய், டிபி அப்படின்வாங்க, டியூபர்குலோசிஸ். அவங்களே கொடுத்துருங்க பாருங்கள், டிபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பரப்பக்கூடிய அந்த பாக்டீரியாவுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கோபாக்டீரியம் பர்குலேயி அப்படின்வாங்க. சரிங்களா? பழைய புத்தகத்தில் டியூபர்குலோசிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தாலும் மைண்டில் வச்சுக்கோங்க, டிபி. ஸோ இதன் மூலமாக இந்த டிபி பரவங்கள்கிட்டருந்து மற்றவங்களுக்கு எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சளி,
அவங்களுடைய எச்சில், அவங்களுடைய உடைமைகள், ஸோ இதன் மூலமாகவும் பரவும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம்ப்பா. ஸோ இதன் மூலமாகவும் பரவும். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நோய்களை வந்து அவ்வளோ சீக்கிரமாக குணப்படுத்திட முடியாது. அந்தளவுக்கு இதில் விஷயங்கள் இருந்திருக்கு. இப்போ வர்றோம் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய மருத்துவ உலகம் ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு. ஓகே, இதில் என்னென்ன சிம்டம்ஸ் பாருங்கள். சிம்டம்ஸ் நல்லா பார்த்துங்கப்பா. இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் அறிகுறிகளை கொடுத்துட்டு அது எந்த நோயின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிலாம் கேட்டால் ரொம்ப கடினம். அதனால் அப்படியும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், காசநோயுடைய அறிகுறிகள் பாருங்கள். 1 காய்ச்சல், எடை இழப்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா வறட்டு இருமல், நல்லா கொடுத்துருப்பானா தொடர்ந்து இருமல், இன்னொன்று சளியுடன் ரத்தம் வெளியேறுதல், சுவாசிப்பதில் சிரமம். இவ்வளோ இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டிபி தான். நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். என்னென்ன சிம்டம்ஸ்? த சிம்டம்ஸ் ஆர் ஃபீவர், வெயிட் லாஸ், க்ரோனிக் காக், பிளட் இஸ் ஸ்பிட்டிங் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். இதெல்லாம் இருந்துட்டாலே டிபியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ல ஒரு மைண்டுக்கு வந்துடலாம். ஸோ பார்த்துங்கப்பா, அந்த டீபர்குலோசிஸுடைய மைக்கோபாக்டீரியம் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ரைட், எப்படிலாம் பரவுதுன்ற அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இந்த மைக்கோபாக்டீரியம் டிபி வரவங்களுக்கு என்ன தடுப்பு பண்ணுறது, என்ன சிகிச்சை பண்ணுறது, ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். 1 பிசிஜி வேக்சினேஷன். இன்னொன்று அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், சிறப்பு கவனம் செலுத்தணும். அதை செலுத்திடுவாங்க எல்லாருமே, ஸ்பெஷல் அட்டென்ஷன். இன்னொன்று டிஓடி போன்ற தொடர்ச்சியாக அளிக்கப்படும் மருந்துகளை பயன்படுத்துதல். அதுதான் சார் டிஓடி, டைரக்ட்லி அப்சர்வ்டு தெரப்பி. டிஓடி திரும்ப சொல்லட்டுங்களா? டைரக்ட்லி அப்சர்வ்டு தெரப்பி. அடுத்து பாக்டீரியால் பரவக்கூடிய நோய்களை 2வது நோய் காலரா. விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படுது. இது அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் பரவக்கூடியது. நோட் பண்ணிக்கங்கப்பா, அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலமாக பரவக்கூடியது. இது காலரா, கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர். ஸோ இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு. 1 டயரியாவாக இருக்கும், தசை வலியாக இருக்கும், கிராம்ஸாக இருக்கும், லெக்ஸ், வாமிட்டிங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே காலராவுடைய இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, டேய் அவன் ஒரு காலரா பேதியில் வந்து சாக அப்படின்வாங்க. காலரா அப்படின்வாங்க, காலரா சொல்ல தெரியாது. ஸோ அதுதான் இந்த காலரா. பேதின்றது என்னது, காலரா வந்துட்டால் பேதி வந்துடும். கொடுத்துருக்காங்களா, வயிற்றுப்போக்கு. ஸோ இதைத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட், ஏறக்குறைய 2 டிசீஸ் பார்த்துட்டோம். இன்னொன்று தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலராவுடைய ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன சார் பண்ணுறது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை கழுவணும். என்ன கேட்டால் சாப்பிட்றதுக்கு அப்புறமும் கைகளை கழுவணும். சார் அது எப்படி சார் சாப்பிட்றதுக்கப்புறம் கைகளை கழுவாமல் இருப்போம்? நான் அப்போ அந்த கழுவுற சொல்லலைங்க, அதாவது நம்ம சானிடைசரை யூஸ் பண்ணி கழுவுறது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தெருக்களில் விற்கப்படும் திறந்த வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்தல். என்ன சொல்கிறாங்கன்னா, அவாய்ட் ஈட்டிங் அன்கவர்ட் ஃபுட் ஃப்ரம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்கிட்ட வாங்கக்கூடாதுன்றது தவறு, வாங்கணும். பட் என்னென்னா அதை அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதை நீங்கள் ஒரு சார் அதை எப்படி சார் நம்ம சொல்கிறது, உங்கள் தெருவில் வந்து விற்றுட்டு வரவங்ககிட்ட 2 நாள் சொல்லி பாருங்கள், 3ஆம் நாள் வாங்காதீங்க, 4ஆவது நாள் கரெக்டாக பேக் பண்ணி அழகாக கொண்டு வந்துடுவாங்க. அப்போ எப்படின்னா, ரொம்ப சிறு குறு தொழில்களை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பாதிப்படி வச்சிடக்கூடாது. அதே நேரத்துலையும் நம்முடைய உடம்பு முக்கியம்தான். சரிங்களா? ஓகே, அடுத்து கொதித்து ஆற வைத்த குடிநீரை பருக வைக்க வேண்டும். அது ஒரு எல்லாமே பண்ணுவாங்க. இன்னொன்று காலராக்கு எதிராக தடுப்பூசி இருக்குது, அதை போட்டுக்கணும். அடுத்து 3வது டிசீஸ் டைஃபாய்டு. சாலமனெல்லோ டைஃபி அப்படின்ற ஒரு பாக்டீரியாவில் பரவக்கூடியது. அதே மாதிரி தான், அசுத்தமான ஃபுட்டு, நீர், கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக பரவும். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பசியின்மை. அவங்களுக்கு என்ன இருக்கும்னா அனோரெக்சியா இருக்கும். அனோரெக்சியான பசியின்மை. இன்னொன்று தீவிர தலைவலி, ஹெட்டாக்காக இருக்கும். அடி வயிற்றில் புண்ணு இருக்கும், ரேசஸ் ஆன் அப்டமன். அதே மாதிரி புண்ணோட என்ன இருக்குன்னா தீவிர காய்ச்சல் வேறு இருக்கும், ரொம்பவும் ஹை ஃபீவராக இருக்கும். ஏறக்குறைய 104 டிகிரிக்கு காய்ச்சல் அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. வயிற்றாலையும் போகும். எப்படி போகும்? வயிற்றாலையும் போகும். உங்கள் புக்கில் இங்கே கொடுக்கல,
பட் வயிற்றாலையும் போகும், டிசென்ட்ரியும் ஆகும். சரிங்களா? இது எல்லாமே டைஃபாய்டுடைய சிம்டம்ஸ். ஸோ இது வந்து என்ன சார் பண்ணுறது? ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். கொதிக்க வைத்து ஆற வைத்த குடிநீர், இதுதான் டாக்டர் சொல்லிகிட்டே இருப்பார். முறையாக கழிவுநீர் அகற்றுதல், நம்முடைய வீடை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கழிவுநீருடைய தேங்கக்கூடிய இடங்களை கரெக்டாக அகற்றிடணும். இன்னொன்று என்ன பண்ணணும்? வேக்சினேஷன், தடுப்பூசி போடுறது. இப்போ பார்த்து இந்த 3மே பார்த்திங்கன்னா பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய்கள். 7th 3 கொடுத்துருக்காங்க, நிறைய அடுத்தடுத்து படிப்போம். இப்போதைக்கு இந்த 3 போதும். இனி இப்போயே 2 பார்ட் ஆகி போச்சு. அடுத்து வைரஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். ஸோ வைரஸால் வரக்கூடிய நோய்கள் என்னென்னது? ஒன்று நம்ம புக்கில் கொடுக்குறது முதல் பார்த்துருவோம். ஹெபடைட்டிஸ், மஞ்சள் காமாலை அப்படின்வாங்க. இதில் ஏபிசிடி அப்படின்ற 4 வகைகள் இருக்குது. இது ஏறக்குறைய இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக பயங்கரமான நோய். ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? இது எதனால் பரவுதுன்னா, அசுத்தமான நீர், அதாவது கண்டாமினேட்டட் வாட்டர், பாதிக்கப்பட்டவருக்கு போடப்பட்ட ஊசிகள், அந்த அஃபெக்டிங் பர்சனுக்கு போடப்பட்ட சிரிஞ்சஸ், அடுத்து பாதிக்கப்பட்டவரின் பிளட்டு அதை ஷேர் பண்ணிக்கிறது. சரிங்களா? ரத்த தானம் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஹெபடைட்டிஸ் இருக்கான்னு பார்க்காம அந்த பிளட்டை ஏற்றி போடுறது. இன்னொன்று ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அது பரவக்கூடிய வழிகள். என்னுடைய சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனரெக்சியா, பசியின்மை. இன்னொன்று மஞ்சள் நிறமுடைய சிறுநீர், யூரினில் ரொம்ப எல்லோ கலரில் போகும், கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது எல்லாமே இதற்கான சிம்டம்ஸ். மஞ்சள் காமாலை பற்றி எல்லாருமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன பிரச்சனை இருக்கும்? வாமிட்டிங் இருக்கும், ஐஸ் அண்ட் யூரின் இன் எல்லோ கலரில் இருக்கும். சரிப்பா. அடுத்து இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொதித்து ஆற வைத்த குடிநீர் உட்கொள்ளுதல், ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர் அண்டு ப்ராப்பர் கிளீனிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் பை சானிடைசிங். நல்லா கை கால்களை பார்த்தீங்கன்னா சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நோய், வைரஸ் நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டம்மை, சிக்கன் பாக்ஸ். இந்த தட்டம்மை பார்த்தீங்கன்னா வாரிசெல்லா அப்படின்ற ஒரு வைரஸால் பரவக்கூடியது. வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படின்வாங்க. இந்த நோய் காற்றின் மூலமாக பரவலாம், அதாவது வாட்டர் போன் டிசீஸாக இருக்கலாம், அல்லது பாதிக்கப்பட்ட நபர்கிட்டருந்து அப்படியே பரவலாம். என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடல் முதல் தடுப்புகள் இருக்கும். தட்டமை வந்தவங்க நம்ம பார்த்துருப்போம். சிக்கன் பாக்ஸ் வரவங்களுக்கு தடிப்பாக இருக்கும், காய்ச்சலும் அடிக்கும், அம்மை கொப்பளமும் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன அது தட்டமைன்னு அர்த்தம். சரிங்களா? the races on the whole body, fever, headache and tiredness. இது எல்லாமே என்ன தான் சிம்டம்ஸ் ஆஃப் தி சிக்கன் பாக்ஸ். இது எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னம்மை தடுப்பதற்கான சிறந்த வழி சின்னம்மை தடுப்பூசி. அதுக்கு தனியாக என்ன இருக்குது? வைரஸெல்லா ஜோஸ்டருடைய ஒரு வேக்சினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள ஸ்பெஷல் கவனத்தோடு பார்த்து. சரிங்களா? அடுத்த நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிஸ், வெறிநாய்க்கடி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ரேபிஸ். ஸோ ரேபிஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட்டல் டிசீசஸ், இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான நோய். இது நம்ம நாய் கடிச்சா மட்டும் தான் போயிட்டுருக்கோம். நாய் கடிச்சா மட்டும் இல்லை, முயல் கடித்தாலும் போகலாம், குரங்கு, பூனை. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய மனிதனை தவிர மனுஷன் கடித்தாலே போயிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற மோசமான விலங்கு யார் தான்? மனுஷன்தான். ஸோ யாருக்கு அடிபட்டாலும் போயிட்டு இந்த ரேபிஸோடைய தடுப்பூசியை போட்டுக்கிறது பெட்டர். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அதனுடைய அந்த இப்போ நாய் கடிக்குதுன்னா அது உமிழ் நீரில் இருந்து வைரஸ்கள் எப்படி போதுமா, நரம்பு வழியாக நேரடியாக மூளைக்கே போயிடுமா. அதாவது டாகு, ரேபிட்டு, மங்கி, கேட்டு இது எல்லாமே ரேபிஸை பரப்பக்கூடிய பொருள்கள் தான், உயிர்கள் தான். அதில் த வைரஸ் ப்ரெசன்ட் இன் தி சலைவா ஆஃப் டாக் என்டர்ஸ் த பிரெயின் இன் வியா நியூரான்ஸ், டைரெக்டாக அங்கே போயிருமா. ஸோ இதனுடைய சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹைட்ரோபோபியா. ஹைட்ரோன்னு என்னப்பா? வாட்டர். ஹைட்ரோமீட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைட்ரோ. ஸோ நீரை கண்டு பயப்படுதல், நாய்கள் பயப்படுற மாதிரி நீரை கண்டு பயப்படும். 2 முதல் 12 வாரங்களாக காய்ச்சல் மற்றும் நடத்தையில் மாற்றம். காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நடத்தை அவங்க பிஹேவியரிசம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குலைப்பாங்க, கைகளை பராண்டுவாங்க, கடிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா சரி ரைட்டு ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இந்த நோய் வந்துடுச்சுன்னா ஆரம்ப காலம் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரேபிஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏறக்குறைய 2 முதல் 12 வாரங்களில் அறிகுறிகள் தோன்றலாமா. அப்போ ரொம்ப லேட்டாக தான் வரும். 2 வருஷம் கூட ஆகுமா அந்த சிம்டம்ஸ் நமக்கு வெளிவரதுக்கு. எத்தனை வருஷம் ஆகுமா? 2 வருஷம் கூட ஆகுமா. ரொம்ப பெரிய விஷயம். இட் மே டேக்ஸ் அஸ் லாங் அஸ் 2 years ஆல்சோ. அடுத்து 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா
அறிகுறிகள் ஏற்படுவதற்கு முன்னர் சரியான தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்நோய் தடுக்க முடியும். அப்போ அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே தடுப்பூசியை போட்டுடணும், இல்லாட்டி நிலைமை தலைகீழாக போயிடும். ஸோ ஃபேட்டாலிட்டி கேன் பி ப்ரிவென்டட் பை டைம்லி வேக்சினேஷன் பிஃபோர் தி ஆன்செட் ஆஃப் சிம்டம்ஸ். ஸோ உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய இந்த படத்தை அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேபீஸை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீ ரீட் பண்ணாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தொற்று நோய்கள், கம்யூனிகபிள் டிசீசஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதாவது நோய் தொற்றில் ஒருவற்றது இன்னொரு பரவாது, வேறு சில காரணங்களால் வரும். இப்போ கேன்சர் வருதுன்னா எல்லாத்துக்கும் பரவிடாது. ஸோ அவங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி எல்லா வியாதிகளும் சொல்லிட முடியாது. அதாவது ஒரு மனிதன்கிட்ட இந்த மனுஷனுக்கு பரவலை அப்படின்னாலே அது என்ன தான், தொற்றா நோய்கள் தான். நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது, பக்கவாதம் வர்றது, கண் புரை வர்றது, இது எல்லாமே வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள். இது எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்போ பார்த்த இந்த 4 நோய் என்னென்னது, ஒன்று வாத நோய், ரிமாட்டிசம் அப்படின்வாங்க, ரெமாட்டிசம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெமாட்டிசம். இன்னொன்று ஹார்ட் அட்டாக், இன்னொன்று எபிலெப்டிக். எபிலெப்டிக் சைஸர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னப்பா சொல்லுவாங்க, எபிலெப்டிக் சைசர்ஸ், ஜன்னி அப்படின்வாங்களா, வலிப்பு. ஸோ அதுக்கு பேர் தான் எபிலெப்டிக் சைசர்ஸ். இன்னொன்று ஸ்ட்ரோக், பக்கவாதம். இன்னொன்று மைக்ரைன் அட்டாக், அதாவது ஒற்றை தலைவலி அப்படின்வாங்க. இன்னொன்று கேட்ராக்ட், இன்னொன்று கேன்சர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதனால் வருதுன்னா எல்லாமே தொற்றா நோய்கள் தான். அதில் என்ன பாகத்தின் கீழே வரும்னா உடல் பாகங்கள் பழுதடைவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் கேஸ்டு பை வியரிங் அவுட் ஆஃப் பாடி பார்ட்ஸ். சில நோய்கள் பார்த்திங்கன்னா வெளிப்புற காரணிகளால் வரும். என்னென்ன வெளிப்புற காரணிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நோய்கள், ஒன்று ஒவ்வாமை. ஒவ்வாமை அப்படின்றது பார்த்திங்கன்னா அலர்ஜி அப்படின்வாங்க, அலர்ஜிஸ். இன்னொன்று ஆஸ்துமா. இன்னொன்று பாய்சன்ஸ், பாம்பு கடித்தல், ஸ்னேக் பிட்டு. அடுத்து புகைத்தலால் வரக்கூடிய பிரச்சனை, காக் ஃப்ரம் ஸ்மோக்கிங். அப்புறம் வயிற்றுப்புண், அதனால் சொல்ல அல்சர், ஸ்டொமக் அல்சர் அப்படின்வாங்க. இன்னொன்று மது அருந்துதல், ஆல்கஹாலிசம். இதனாலேயும் உடம்புக்கு பிரச்சனைகள் வரும், நோய்களும் வரும். மூணாவது இது கவனிங்க, இது ரொம்ப முக்கியம்ப்பா. உடல் நுண்ணூட்ட தனிம குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதில் சில நோய்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று அனிமியா. அனிமியா எதனால் வரும்? ஸோ அனிமியான்றது பார்த்திங்கன்னா விட்டமின் B12, அதாவது இரும்பு சத்து இல்லாதனால வரும். பெலாக்ரா அப்படின்றது விட்டமின் B3, நியாசின் அப்படின்வாங்க, அதனால் வரக்கூடிய நோய்கள். மாலைக்கண் விட்டமின் E அல்லது விட்டமின் A, ஓகே தான், சரிங்களா. அதுவும் செரப்தால்மியா, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா விட்டமின் ஏயால் வரக்கூடிய நோய்கள் தான். அடுத்து கழுத்துக்காலை, காய்டர் அப்படின்வாங்க, ஹைபோதைராய்டிசம் அப்படின்வாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா காய்டர், ஹைப்போதைராய்டிசம், இது எல்லாமே எதனால் உருவாகுதுன்னா அயோடின் பற்றாக்குறையினால் வரக்கூடிய நோய்கள். இது இரும்பு. பெலாகராவும் பெலாகரா பற்றி விட்டமின் B3, மாலைக்கன் விட்டமின் A, ஜெரப்தால்மியா விட்டமின் A, காய்டர் அயோடின் பற்றாக்குறை, ஹைப்போதைராய்டிசம் அயோடின் பற்றாக்குறை. சரிப்பா, இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாருங்கள், லுக்கோடெர்மா அப்படின்றது பார்த்திங்கன்னா தோலில் வரக்கூடிய ஒரு நோய். அப்படியே வெளுத்து போயிடும். சின்ன சின்ன ஒரு கால்வா நாணயத்துக்கு அளவுக்கு குட்டி குட்டி பிட்டாக வரும், அப்படியே பரவிட்டே இருக்கும். இதுக்கு என்ன கிடையாதுன்னா ட்ரீட்மெண்ட் கிடையாது, எந்த சிகிச்சையுமே கிடையாது. பட் இது என்ன ஆகும், பரவாது, ஒரு ஆளுக்கு இன்னொரு பரவாது. அந்த ஆளுக்கு கை கொடுக்குறதுனால நமக்கு வருமானம் வராது. இது என்னது, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்கள். அந்த நிறைய வெளுத்து போகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய நிறமி வந்து கட் ஆகிடுது. என்ன நிறமி? மெலனின் கொடுத்துருக்காங்களா, பார்த்துங்கப்பா இந்த நிறமி. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி மெலனின் பிக்மெண்ட். ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் லுகோடெர்மா. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தின்மை காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது இரத்த சோகை, அனிமியா. அனிமியா இப்போ தான் பார்த்தோம், இரும்பு சத்து குறைபாடால் வரக்கூடிய ஒரு டிசீஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அந்த வரவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப வெளிர் அல்லது எளிதில் புலப்படுகிற தோல் வெளுத்து போன மாதிரி இருக்கும், சரிங்களா.
ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்த்துன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும் இரத்த சோகையின் அறிகுறிகள். அதுக்கப்புறம் உள்பரப்பு வெளித்த விரல் நகம், வெளித்தனா வெளுத்து போன விரல் நகம், வெளியிருந்த ஈறுகள், அந்த ஈறுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளையே வெளுத்து போயிருக்கும். என்னடா ஆஸ்பத்திரிலேருந்து அந்த மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்வாங்க. அப்படின்னா புரிஞ்சுக்க தான் நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது தீவிரமாகிறப்ப என்ன ஆகும் பார்த்திங்கன்னா முகம் கால்கள் வீங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். முகம் கால் என்ன ஆகும்? வீங்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, இதய துடிப்பு ரொம்ப விரைவாக இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரித் இருக்கும், ஹார்ட் பீட்டும் ரேபிட்டும் என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்வாலன் என்னப்பா? அதாவது இன் சிவியர் கேசஸ் ஃபேஸ் அண்ட் ஃபீட் மே பி ஸ்வாலன். அவங்களுடைய முகமும் அந்த பாதமும் வீங்கியும் போயிடும். மூணாவது பாயிண்டை பாருங்கள், மண் சாப்பிடும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பொதுவாக இரத்த சோகை இருக்கும். இந்த மண் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, சில பேர் சாப்பிடுவாங்கப்பா, குழந்தை சாப்பிடுவாங்க, ஓகே, சில பெண்களும் சாப்பிட்றாங்க, ஏன்னு தெரியல. சரிங்களா? வீட்டில் சோறுகிற போகிறாங்களோ இல்லைன்னு தெரியல, ஆண்களும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ சில்ட்ரன் அண்ட் விமன் ஹூ ஈட்ஸ் மட் ஆர் யூஸ்வலி அனிமிக். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா அந்த ரத்த சோகை பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த அனிமியோட சிம்டம்ஸை அழகாக அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள், அழகாக புரியும். அடுத்த அவசியமே இல்லை, உள்ள அப்படியே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஆர் தமிழ் மீடியம் 2 பேராக இருந்தாலும் நம்முடைய புக்கில் இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த அனிமியா மட்டும் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இது தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா ரத்த விருத்தி அவ்வளோ இல்லவே இல்லை. எல்லா குழந்தைகளும் பாருங்கள் வெளுத்து போய் தான் கிடக்கும், முக்கியமாக நம்முடைய அரசு பிள்ளைகள். ஸோ அவங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா மாத்திரைகள்லாம் இப்போ கொடுத்து, ஸோ இந்த இரும்பு சத்தை மாத்திரைகள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. சரிங்களா? முக்கியமாக பெண்களுக்கு அது நல்லது. இது இதனுடைய சோர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கன்சூமிங் அயன் கண்டெய்னிங் ஃபுட் சோர்ஸஸ். ஃபுட் எடுத்துக்கும் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஒன்று முருங்கல் லீவ்ஸ், முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், டேட்ஸு, ஈரல், லிவரு, ஆடு கோழி ஈரல் நல்லா சாப்பிடலாம். அந்த எம்டன் மண்ணில் அந்த நாசம் சொல்லுவேன்ல பரத்தை பார்த்து என்ன சொல்லாப்புல, ஈரல் சாப்பிட்றேன் அதான்டா வந்து உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி அப்படின்வாங்க. ஏன்னா இரும்பு சத்து. ஸோ அந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்கக்கூடிய மகளிர், இந்த ப்ரெக்னென்ட் லேடிலாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா நல்லது. இன்னொன்று கீரைகள், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பீன்ஸு, பட்டாணி, பருப்பு, பச்சை வாழைப்பழம். பச்சை வாழைப்பழம்னு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? அயன் கண்டென்ட் இருக்குங்க, நோட் பண்ணிக்கங்க. பச்சை வாழைப்பழத்தில் அயன் கண்டென்ட் இருக்குது. இது ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாதுப்பா, அது முக்கியம். க்ரீன் பனானா. ஒரு சில பேர்த்துக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. வேறு என்ன சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய். மீன் எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு அயன் கண்டென்ட் உள்ள பொருட்களாக இருக்குது. வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா சோர்ஸு ஃபெர்ரஸ் சல்ஃபேட், இரும்பு சல்ஃபேட். இதில் என்ன தான் இருக்குது? இரும்பு கண்டென்ட் நிறையா இருக்குது. சரிங்கப்பா. இந்த இரும்பு சத்து மாத்திரையை பார்த்திங்கன்னா வாய் வழியாக தான் சாப்பிடணும். ஏன்னா அது ஓரலி ஒன்லி, நாட் டு பி இன்ஜெக்டட் பிகாஸ் இட் லீட்ஸ் டு டேஞ்சரஸ். ஸோ நேரடியாக நீங்கள் ஊசியில் போட்டிங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், ஏன் உயிரை கூட மாய்த்து விடும். அடுத்து ஃபஸ்ட் எய்டு பற்றி சேர்த்துருக்காங்க பாருங்கள். ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றி சொன்னாங்க, டிசீஸ் பற்றி சொன்னாங்க. இன்னொன்று முதலுதவி. ஏன்னு சொல்கிறாங்கன்னா நோய்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறப்ப கரெக்டாக நம்ம கேர் பண்ணிக்காதனுடைய விளைவு தான் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாக்கும். ஸோ முதலுதவி, ஃபஸ்ட் எய்ட். ஸோ இந்த பிரிவு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துங்க. இதில் கூட வினாவை செட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, புது பகுதி அல்லவா, அதனால். சேஃப்டி அண்ட் ஃபஸ்ட் எய்டில் ஃபஸ்ட்டு பார்க்குறது தீக்காயம். தீக்காயம் ஏற்பட்டால் என்னென்ன மாதிரிலாம் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரிச்சுருக்காங்கப்பா. ஒன்று முதல்நிலை தீக்காயம், ஃபஸ்ட்டு டிகிரி போன்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா அந்த மேல்புறத்தில் இருக்க தோல் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கும், இது பிரச்சனை கிடையாது. அவுட் ஒன்லி தி அவுட்டர் லேயர், இதுக்கு பேர் காலது எபிடெர்மிஸ் அப்படின்வாங்க. லைட்டாக அந்த நெருப்பாட்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இன்னொன்று செகண்ட் டிகிரி போன்ஸ், 2ஆம் நிலை தீக்காயம். இது மேற்புறத்தோலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அடிப்புறத்தோலில் டேமேஜ் இருக்கும். அதாவது டெர்மிஸ் கம்ப்ளீட்டாக என்ன இருக்கும்? பேர்ன் ஆகிருக்கும். செகண்ட் டிகிரி போன்ஸ் டேமேஜஸ் தி எபிடெர்மிஸ் அண்ட் தி லேயர் பெனித் இட். அதுக்கு அடுத்தது 3ஆம் நிலை தீக்காயம். இது என்னது? 3rd டிகிரி போன்ஸ்.
அது ரொம்ப ஆழமாக வந்து எரிஞ்சு போயிடும். அப்படி எரிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு என்ன தான் பண்ணணும்? ஒரு வேளை அவங்களுக்கு அப்புறம் பிழைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. பிழைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின் கிராஃப்டிங் என்ன சொல்லுவாங்க, நம்மள பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்வாங்க. அதை பண்ணால் தான் ஓரளவு நார்மலாகும். சரிங்களா? ஸோ தீக்காயங்களுக்கு ஏற்பட்டவங்களுக்கு என்ன மாதிரி ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட் எய்ட் ஃபார் பர்னிங். கவனிங்கப்பா, அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை குளிர்ந்த நீரில் கழுவி, அந்த வார்த்தையை கவனிக்கணும், குளிர்ந்த நீர், be washed with cold water and antiseptic cream. அதோடு என்ன பண்ணணும்னா கிருமி நாசினி களிம்பு வந்து தடவி விட்டுரும். சரிங்களா? ஓகே. இதே இது ஆழமான அடுக்குகள், அதுக்கு அடுத்த லேயர்ஸில் பாதிக்கப்பட்டிருந்தால், கொப்புளங்கள் தோன்றி இருந்தால் என்ன பண்ணக்கூடாதான்? வாட்டரை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காயம்பட்ட இடத்த சுற்றி ஒட்டக்கூடிய தன்மை அற்ற, அதான் அந்த வார்த்தை முக்கியம், ஒட்டக்கூடிய தன்மை அற்ற துணி அல்லது கட்டு துணி, காட்டனே வச்சுங்க, அந்த காட்டன் கிளாத்தை வச்சு என்ன பண்ணிடணும்னா அவங்களுக்கு ஒரு கட்டு போட்டு விட்டணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன தான் எங்கே கூட்டு போகணும்? மருத்துவர்கிட்ட கூட்டு போகணும். அதாவது டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூ கெட் டிஸ்ட்ராய்ட் அண்ட் blisters appear, யூஸ் ஆஃப் வாட்டர் should be avoided. அவாய்ட் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி the burnt area should covered with a clean non-sticking cloth or bandages. Larger burns need immediate medical attention. ரொம்ப எரிஞ்சு போச்சுன்னா டாக்டர்கிட்ட தான் கூட்டுப்போம். நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணக்கூடாது. இந்த மையில் ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, காயம் ஏற்பட்டா, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இங்க் பண்ணுறதெல்லாம் கூடாது. அடுத்தது வெட்டுக்காயத்திற்கான முதலுதவி, ஃபஸ்ட் எய்ட் ஃபார் கட்ஸ். ஸோ நார்மலான ஒரு கீரல் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா குளிர்ந்த நீரில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, கோல்ட் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆயின்மெண்ட்டை போட்டால் போதுமானது. இல்லை கொஞ்சம் காயம் பெருசாக இருக்குது அப்படின்றப்ப நல்லா டிஞ்சரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, கிருமிநாசினின்றது அதுதான், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காயம்பட்ட இடத்த சுற்றி என்ன பண்ணிடலாம்? கட்டு போட்டுடலாம். அது ஓரளவு இதாகும். இல்லை வெட்டு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா காட்டன் பேட் வச்சு கட்டிடலாம். அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படி எங்கே போயிடணும்? ஹாஸ்பிட்டலில் போயிடணும். சொல்லுவாங்கள்ல, கை அப்படி அழுத்தி பிடிச்சிக்குவாங்க, கையில் கூட அழுக்குகள் இருக்கும், அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா டைரெக்டாக மண்டை உடஞ்சிருக்கு, நம்ம கை வைக்கிறப்ப கையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் உள்ளே போயிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? காட்டனை தூக்கி அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கிட்டு எங்கே போயிடணும்னா டாக்டர்கிட்ட போயிடணும். வெட்டு காயத்தில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் அவங்க ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இருப்பாங்க, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் பிளட்டு மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, நமக்கு அவங்கள காப்பாற்ற போகிறப்ப நமக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா பரவ வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு தான், இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அப்போ காப்பாற்றக்கூடாதுன்னா கண்டிப்பாக காப்பாற்றணும். இருந்தாலும் நம்ம உடம்பையும் காப்பாற்றிக்கணும் அவசியம். சரிங்களா? நம்ம இருந்தால் தான் இன்னொருத்தர் காப்பாற்ற முடியும். அதனால் அவங்களை காப்பாற்றுறப்ப என்ன பண்ணணும்? ஹேண்ட் க்ளவுஸை பயன்படுத்திக்கலாம். கிடைக்காத பஸ்ஸுக்கு என்ன சார் பண்ண கேட்காதீங்க, நான் வந்து சொல்லிடுறேன். பட் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹேண்ட் க்ளவுஸு, பிளாஸ்டிக் பை இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த நம்முடைய இந்தியாவில் எங்கே சுற்றி பார்த்தாலும் அந்த பிளாஸ்டிக் பை கீழே தான் கிடைக்கும். அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. சரிங்களா? ரைட். அதே நேரத்தில் காப்பாற்ற போகிறப்ப நம்மளும் காயம் ஏற்பட்டுறக்கூடாது. ரொம்ப கூர்மைய பொருட்கள் இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னா கீழே கண்ணாடி வந்து விழுந்து கிடக்கும். இப்போ ரொம்ப கவனமாக இருந்து நமக்கு பாதிப்பு வராமல் பாதுகாத்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ பி கேர்ஃபுல் நாட் பிரிக் யுவர் செல்ஃப் வித் நீட்லெஸ் ஆர் அதர் ஷார்ப் ஆப்ஜெக்ட் அரவுண்ட் த பர்சன்ஸ் யூ ஆர் ஹெல்பிங். சரிங்களா? இப்போ ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம், ஆனால் ஒரு கதையை விட்டுட்டோம். என்ன கதைன்னா, இந்த கதை இந்த மாதிரி கதையிலேருந்து வினா கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், அழகாகவே புரியும். மருந்துகளின் ராணி பென்சிலினை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். சரிங்களா? அவர் முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்களுடைய மருத்துவ தலைவராக இருக்கார், சீஃபாக இருக்கார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காயங்களை சரியாக மாட்டேங்குது, என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப பாக்டீரியங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல, ஒரு வளர்தளத்தில். அங்கே இருக்க பாக்டீரியங்கள் அதுக்கு மேலே வந்து ஃபங்கல் ஃபார்ம் ஆகி
அந்த பாக்டீரியங்கள் இறந்து போனதை கண்டார். இப்போ வந்து பாக்டீரியங்களை அழிக்கக்கூடிய சக்தி பூஞ்சைகளுக்கு உண்டு அப்படின்னு நினச்சிட்டு பூஞ்சைகளை பற்றி ரிசர்ச் பண்ணி பெனிசிலியம் நொட்டேட்ரம் அப்படின்ற ஒரு ஃபங்கில் இருந்து எடுக்கப்பட்ட மருந்து தான் பென்சிலின். கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? ஓகே, இந்த மருந்து பார்த்திங்கன்னா 1928 கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த வருஷம்? 1928. மித்தெல்லாம் கதை மார்க்கு அப்படி ரீட் பண்ணி பார்த்துங்க. இதுதான் உலகின் முதல் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து. இது தான்ப்பா. எது? பென்சிலின். மறந்துடாதீங்க. அதனால் அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அந்த நோபல் பிரைஸ் கொடுத்தப்ப அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். நாங்கள் நோபல் பரிசு பெறும் மகிழ்ச்சியை விட எண்ணற்றோரின் உயிரை காப்பாற்றியதையே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக கொள்கிறோம் அப்படின்னாருப்பா. இந்த வார்த்தை எல்லாத்திலிருந்து வந்துடாது. ஒரு நோபல் பிரைஸ் கிடைக்குதுன்னு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதை காட்டும் எங்களுக்கு சந்தோஷம் இந்த மருந்து கண்டுபிடிச்சி பல வீரர்களுடைய உயிரை காப்பாற்றினதான் அப்படின்றத பெருமையாக சொன்னாங்க. கண்டுபிடிச்ச வருஷம் 1928. We are happier in curing millions of soldiers than getting the Nobel Prize. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா, டிப்தீரியா, இன்னொன்று காயம், இது எல்லாத்துக்குமே மருந்தாக இருந்தது. எல்லாத்துக்குமே இது பொருந்து வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரே மருந்துகளின் ராணி அப்படின்றாங்க, கியூன் ஆஃப் மெடிசன். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் டவுட் வரும், சார் மருந்துகள் ராணி வந்து பென்சிலின்னா ராஜா யார் சார்? பல பேர் வில்லங்கமாக கேட்குற ஆள் இருப்பீங்க. ஸோ மருந்துகளின் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பலில் சொல்கிறேன், மற்ற தெரியல, ஹெர்பலில் சொல்கிறேன். யாருன்னா ரிஷி காலான். ரிஷி காலான் அதாவது ரிஷி மஷ்ரூம். இதை மூலிகை தாவரங்களில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மருந்துகளின் ராஜா அப்படின்றாங்க, ரிஷி மஷ்ரூம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கு பண்ணி கொடுத்துருக்க கதையை நல்லா பாருங்கள். அதில் இருந்தும் வினாக்கள் வரலாம். சரிங்களா? ஓகே, இந்த பாடத்தை கிளியராக பார்த்துட்டோம். நம்முடைய அடுத்த பாடத்தில் மீட் பண்ணலாம். என்னுடைய பாடத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதாவது ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். அது யூடியூப் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், அதாவது நம்ம ஸ்டாஃபுக்கு வேறு யார்ட்டும் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம். அதாவது எப்படி நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன சொல்கிறதுக்கு சிலர் யோசிப்பீங்க. அப்போ நீங்கள் சாட தாராளமாக சொல்லலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.